ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நேஹா மாம்ஸ் டிசைனர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42 இன்ச் ப்ளவுஸோட பட்டி வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 அளவை வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோட்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஊக்கு சைடு கிட்டும், அப்புறம் வந்து சென்ட்ரு, அப்புறம் வந்து ஆம்கோல் சைடு கிட்டும் வந்து நம்ம பட்டியோட அளவு வந்து எடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் வச்சுட்டு அதில் வந்து நம்ம 3 அளவுகள் எடுக்கிறப்ப அதுலேருந்து அது வரைக்கும் எடுக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா ஊக் சைடு எடுக்கிற அளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 இன்ச் வருது அப்படின்னா அதுக்கடுத்தது வந்து சென்டர் அளவு எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு தான் இருக்கும். அப்புறம் லாஸ்ட் எடுக்கிற அளவு வந்து ஆம்கோல் சைடு எடுக்கிற அளவு வந்து 3.25 வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆம்கோல் சைடு ஊக்கு சைடு எடுத்த அளவு கூட 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். சென்டர் வந்து 2 இன்ச்சு, அப்புறம் வந்து லாஸ்ட் ஆம்கோல் சைடு எடுக்கிற அளவு கூட வந்து 3/4 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், வர்ற அளவு கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு ஊக்கு சைடு எடுத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு வருது இந்த ப்ளவுஸில். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட அளவு வந்து நம்ம பட்டியோட அளவு வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு அதுலேருந்து அதோட அளவு, அப்புறம் லாஸ்ட் டாட் கிட்ட இருக்கிற கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், அது வரைக்கும் வச்சோம்னா 3.25 வருது. இப்போ அந்த இடத்துக்கு அதே 3.25 எடுத்துக்கொண்டு போய் அந்த சைடு வச்சோம்னா லாஸ்ட் வரைக்கும் 10 இன்ச்சு வருது. அப்போ 10 இன்ச்சுக்கு வந்து நம்மளுக்கு பட்டியோட அளவுக்கு கிளாத் வேணும். நம்ம 10 இன்ச்சுக்கு மேலேயும் வந்து நம்ம விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இதில் ஊக் சைடோட அளவு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஆம்கோல் சைடு எடுக்கிற அளவு விட. அப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 4.5 இன்ச் வருது அப்படின்னா 4.5 இன்ச் எங்கே வருதோ அந்தளவுக்கு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம 4.5 எங்கே வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணி லைன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்து மார்க் பண்ணணும். இது ஃபஸ்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா 4.5 இருக்குது. இப்போ அதை வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இது மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு அது இங்கே அந்த அளவு வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வச்சுட்டு அதே 4.5 கீழே வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம ஒரு லைன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் கீழே இருக்கிற அளவு வந்து 2.5 இன்ச் இருக்குது. நம்ம அந்த 2.5 இன்ச்சை வந்து இப்போ லைன்ஸ் கீழே லைன்ஸ் பண்ணிவிட்டு அந்த 2.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணலாம். அது வந்து ஒவ்வொருத்தரோட டாட்டோட அளவு வந்து மாறுபடும். 10ங்கிறது நம்ம அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எங்கே நம்மளுக்கு 10 இன்ச்சுங்கிற இடத்துல வச்சு நம்ம அங்கேயும் வந்து ஒரு லைன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஊக்கு சைடு இருக்கிற அளவு குறிச்சிட்டோம். அதிலிருந்து ஒரு ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வருது, அதை நம்ம அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வரும். அது கூட நான் 2 இன்ச் ஆட் பண்ணணும்னு சொன்னேன். ரெண்டாவது அளவு வந்து 1/2 இன்ச் வரும். அதுலேருந்து 2 இன்ச் ஆட் பண்ண 2.5 இன்ச் அங்கேயே வந்து மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு போட் மாதிரி கர்வ் மாதிரி வந்து லைன்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது ஆம்கோல் சைடு இருக்கிற அளவு நம்ம லாஸ்ட்டாக ஒரு அளவு எடுத்து பார்த்திங்களா, அது வந்து ஆம்கோல் சைடு இருக்கிற அளவு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் வந்துச்சு. இப்போ அதையும் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அதுலேருந்து அது வரைக்கும் நம்ம ஒரு கர்வ் வந்து நல்லா ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணாலும் விட்டு இருந்துக்கலாம், இல்லாட்டி கட் பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிறத நான் எக்ஸ்ட்ரா கரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம 2 சைடுமே வந்து லைன்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து தெரியும். ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இப்படி தான் வரணும். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.